ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஆரி கலைக்கூடம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அதனோட ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, பிக்னஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டேப்பும் சிசரும் தேவைப்படுது. இந்த மாஸ்கிங் டேப்பை எடுத்துகிட்டு மேலே கீழேன்னு ஃபுல்லாக சுற்றணும். இப்படி சுற்றுறதுனால கிளாத் நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம மேலே போடுற ஃப்ரேம் இல்லாமல் கீழே போடுற ஃப்ரேம்லேயும் நம்ம சுற்றி வைக்கும்போது ஃப்ரேமும் டேமேஜ் ஆகாது, நம்ம யூஸ் பண்ணுற ஆரி கிளாத்துக்கும் எந்த டேமேஜ் ஆகாது. கொஞ்சம் கிரிப்னஸ் அதிகமாக வரும், துணி கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே கையை வச்சு நான் தள்ளுற மாதிரி இருக்கும். நம்ம கீழே கையை வச்சு தள்ளும்போது அது நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும்.
எல்லாருமே இந்த 14 இன்ச் இந்த 18 இன்ச் ஃப்ரேமுக்கு வந்து இந்த 14 இன்ச் இந்த ஸ்பேனர் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சில டைம் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகிடும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதுவாக கூட வர ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும், சில ஃப்ரேம் வந்து பெருசாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இந்த 14 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். இது இங்கே வந்து கையிலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே டைட் வைக்கிறதுக்கு வந்து ஃப்ரேம் வேணும். எப்பவுமே இந்த ஹூக் வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரியே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ அடிச்சிங்கனாலும் அந்த டும்முன்ற சவுண்டு கேட்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.